வணக்கம், உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு தமிழ்நாடுல வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கான கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிஞ்சு அதுக்கான அலாட்மெண்ட் வந்து யாராருக்கு ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் லிஸ்ட் வந்து கொடுத்துட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் என்னென்ன சீட் கிடைச்சிருக்கு, எந்த கேட்டகரியில் எங்கே வந்து சீட் அலாட்மெண்ட் ஆயிருக்கு, பிடிஎஸ்ஸா எம்பிபிஎஸ்ஸா அப்படின்றது கிளியராக அழகாக கொடுத்துட்டாங்க. இதில் எங்கே ஒரு கன்ஃபியூஷன் பற்றி நம்ம இப்போ பேச போகிறோம் அப்படின்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் ப்ராஸ்பெக்டஸில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் ப்ரைவேட் காலேஜஸில் கவர்மெண்ட் அலாட்மெண்ட் அப்படின்றப்ப இந்த அலாட்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணுறோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து நிறைய பேரண்ட் வந்து கேட்குறாங்க. எஸ்பெஷலி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேண்டிடேட் அண்ட் கன்வெர்டட் கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு ஒரு மாபெரும் டவுட். கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து ப்ராஸ்பெக்டஸில் பேஜ் கிளாஸ் 22ல் பேஜ் நம்பர் 51 இருந்து 53 வரைக்கும் அந்த ஃபீஸை பற்றி எலாபரேட்டடாக அழகாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் காலேஜஸில் என்ன ஃபீஸு, செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜஸில் என்ன ஃபீஸு, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போனாங்கன்னா என்ன ஃபீஸு, செக்யூரிட்டி டெபாசிட் வந்து எவ்வளோ பே பண்ணணும், இது எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. அட் த டைம் ஆஃப் அலாட்மெண்ட் வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து அந்த ஆர்டர் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணணும் இல்லையா, அது பே பண்ணுறப்ப அது எடுக்கிறப்ப எவ்வளோ வந்து பேமெண்ட் பண்ணணும், எந்தெந்த செக்மெண்ட்டில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் கவர்மெண்ட் காலேஜஸ்க்குன்னு வரப்ப ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 18,073 ரூபாய் வந்து ஃபீஸ் பே பண்ணணும். அப்பதான் வந்து அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ண முடியும்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பிடிஎஸ் ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்டி இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு 12,073 ரூபாய். அப்போ எம்பிபிஎஸோ பிடிஎஸோ ஓசி பிசி எம்பிசி பிசிஎம் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேட்டகரியில் இருக்கிறவங்க 18,073 ரூபாய் வந்து எம்பிபிஎஸ்க்கும் பிடிஎஸ் வரப்ப வந்து பார்த்தீங்கன்னா 12,073 ரூபாவும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தெளிவாக அமௌண்ட் பே பண்ணாதான் நம்ம அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்றது கொடுத்துட்டாங்க. ரெண்டாவது, இன்கேஸ் பர்சன் வித் டிசேபிலிட்டிக்குன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் ஃபார் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜஸ்ன்னு கொடுக்குறப்ப அதில் ரெண்டு விதமான கிளாரிட்டி. ஒன்று ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி என்ன ஃபீஸ் பே பண்ணி அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா டோட்டல் ஃபீ ஃபிக்ஸ்டு பை ஃபிக்ஸேஷன் கமிட்டி வந்து ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸை வந்து நீங்கள் பே பண்ணிட்டு அதை தான் ஏற்கனவே வந்து லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. 4,35,000 சில காலேஜஸில், செல்ஃப் ஃபினான்ஸில் 4.5 லட்சம் ரூபாய் சில காலேஜஸில் இருக்குது. ப்ரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டி, ப்ரைவேட் யூனிவர்சிட்டின்னா 5,46,000 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த அமௌண்ட் எல்லாம் வந்து ஃபிக்ஸேஷன் கமிட்டி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. இந்த அமௌண்ட்டு பிசி பிசிஎம் எம்பிசி இருக்கிறவங்க என்ன பண்ணணும், பே பண்ணி தான் டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இவங்களுக்கு யாருக்கு பே பண்ணணும்ன்றது தெளிவாக கொடுத்துருக்காங்க. 2.5 lakhsக்கு மேல இன்கம் இருந்ததுன்னா இவங்களும் அந்த கமிட்டி ஃபிக்ஸேஷன் கமிட்டி ஃபிக்ஸ் பண்ண 4.35 4.5 இந்த ஃபீஸை பே பண்ணி தான் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நிறைய இந்த எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியில் இன்னொரு செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஃபீஸில் பேஜ் நம்பர் 53 கிளாஸ் 22ல் தெளிவாக கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி whose parent annual income less than 2.5 lakhs இருந்து எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியா இருந்தாங்கன்னா இந்த ஃபிக்ஸேஷன் கமிட்டி ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸ் அவங்க டியூஷன் ஃபீஸ் வேண்டாம், exempted from payment of fee and security deposit அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த டியூஷன் ஃபீஸோ செக்யூரிட்டி டெபாசிட்டோ அவங்களுக்கு பே பண்ணறதுக்கு வேணாம். அப்போ அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிறப்ப ஃபீஸ் வந்து கவர்மெண்ட்டே வந்து என்ன பண்ணிடுது, பே பண்ணுறது அப்படின்றதுனால அலாட்மெண்ட் ஆர்டர் ஃப்ரீயாக வந்து கொடுத்துருவாங்க. எந்த விதமான அந்த 4.5 4.35 பே பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தங்க யாருக்கு பே பண்ண வேணாம்னா ஷெட்யூல்டு காஸ்ட் கன்வெர்டட் கிறிஸ்டின் லெஸ் தென் 2 lakhs கீழே இருந்தால் அவங்களுக்கும் எக்ஸாம்டடு ஃபீ எக்ஸாம்டடு. தென் வந்து பார்த்தீங்கன்னா அந்த
என்ன கொடுத்துருக்காங்க, ஆமா ஃபீ அண்ட் செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லைன்னு கொடுத்துருக்காங்க. டவுன்லோட் பண்றப்ப ஃபீ வந்து பே பண்ண தேவையில்லை, ஏன்னா கவர்மெண்டே அவங்களுக்கான ஃபீ வந்து கொடுத்துருவாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஷெட்யூல் காஸ்ட் கன்வெர்ட்டட் டு கிறிஸ்டியானிட்டி அவங்களுக்கு லெஸ் தென் 2 lakhs இருந்ததுன்னா சொன்ன மாதிரி அவங்களுக்கு பே பண்ண தேவையில்லை. அப்ப யாராருக்கெல்லாம் பே பண்ண வேண்டாம் டியூஷன் ஃபீஸ் அப்படின்னு தெளிவா பேஜ் நம்பர் 53ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி லெஸ் தென் 2 lakhs, கிறிஸ்டியன் கன்வெர்ட்டட் கிறிஸ்டியன் லெஸ் தென் 2 lakhs இவங்களுக்கு இருக்கப்ப இவங்களுக்கு ஃபீஸ் ஏதோ பே பண்ண வேணாம்னு கொடுத்துட்டாங்க. ஆனா நிறைய பேருக்கு என்னன்னா இப்போ அலாட்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமா இந்த ஸ்டூடெண்ட்டோ பேரண்டோ அந்த காலேஜஸ்க்கு எந்த காலேஜுக்கு அலாட்மெண்ட் ஆச்சோ அவங்களுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க, சார் நாங்கள் எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க 8.5 லட்சம் கொடுங்க, 10 லட்சம் வரைக்கும் கொடுக்கணும் சார். எங்களுக்கு தான் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்களே ஃபீஸ், டியூஷன் ஃபீ வந்து எங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து கொடுத்துருக்காங்களே, எங்களுக்கு வி ஆர் எலிஜிபிள் ஃபார் ஸ்காலர்ஷிப் ஆச்சு, அப்போ நாங்கள் எப்படி வந்து இதையும் கட்டணுமா அதையும் கட்டணுமானா ஆமா கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, நீங்க தான் எங்களுக்கு கட்டணும், அதுக்கப்புறம் தான் நீங்க தான் அப்ளை பண்ணி வாங்கிக்கணும்ன்றாங்க. என்னுடைய கொஸ்டின் என்னன்னா அப்ப 2.5 lakhsக்கு மேல இருக்கிறவங்க பே பண்ணி வாங்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப அது கவர்மெண்ட் என்ன பண்ணுது தெளிவா சொல்லுது, பே பண்ணாதான் அவங்களுக்கு ஆர்டர் இஷ்யூ பண்ணும் அப்படின்ட்டு. அப்ப 2.5 கீழே இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு டியூஷன் ஃபீ பே பண்ண வேண்டாம்னு கொடுத்துருக்கு. அப்படி இருக்கிறப்ப அந்த அமௌண்ட் டைரக்டா தானே கவர்மெண்ட் வந்து காலேஜுக்கு பே பண்ணணும். அப்ப திருப்பியும் ஒரு இந்த அமௌண்ட்டை பே பண்ற கெப்பாசிட்டி இருந்ததுன்னா அவங்க ஏன் இந்த சீட்டை வந்து எடுக்க போறாங்க? இதுல வந்து ஒரு தெளிவான ஒரு குழப்பமான ஒரு நிலைமை தான் வந்து நிலவுது. அதனால டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் இந்த சேர்மன் தென் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுக்கான ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும். ஏன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்சி எஸ்டி குழந்தைங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட் வந்து கால் பண்றாங்க, சார் அவ்வளவு அமௌண்ட் இருந்தா நாங்க ஏன் சார் செல்ஃப் பினான்ஸ் காலேஜ்ல போயிட்டு நாங்க ஃப்ரீ சீட் எடுக்கிறதுக்கு போவோம், நாங்க காசே கட்டிட்டு போவோமா, எங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்கன்றதுனால தானே ஃபீஸ் எங்களுக்கு வேவர் பண்ணுவாங்க அப்படின்றதுனால தானே நாங்க வந்து இந்த காலேஜுக்கே நாங்க வந்து சாய்ஸ் ஃபில் பண்றப்ப நாங்க போட்டோம். அதை தானே சார் இதுலயும் கொடுத்துருக்காங்க, ப்ராஸ்பெக்டஸ்லயும் 53 பேஜ்ல கொடுத்துருக்காங்களே கிளாஸ் 22ல. இது எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே சார், நாங்க எப்படி சார் இவ்வளவு அமௌண்ட் நாங்க பே பண்ணுவோம்னு வருத்தத்துல இருக்காங்க. அதனால தயவு செய்து இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நம்மளுடைய கவர்மெண்ட் அபிஷியல்ஸோ இல்லைன்னா செலெக்ஷன் கமிட்டி மெம்பரோ இல்லைன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்ல யாருன்னா இது ரிலேட்டடா ஹேண்டில் பண்ணாங்க இல்லைன்னா சுகாதாரத்துறை அமைச்சரோ இதை பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரு தெளிவான இல்லைன்னா எஸ்சி எஸ்டி போர்டு இருக்கு இல்லையா அவங்களுடைய அமைச்சகம் இதை பார்த்தீங்கன்னா இது ஒரு தெளிவு கொடுக்கணும். ஏன்னா நிறைய காலேஜஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் இருக்கு ஆனா கொடுக்க மாட்டேன்றாங்க. அது என்னன்றதை கொஞ்சம் செக் பண்ணுங்க. எல்லா காலேஜும் கிடையாது, சில காலேஜஸ் இப்ப கால் பண்ண 22 காலேஜ்ல சில காலேஜஸ்லாம் கம்பல்சரி நீங்க 10 லட்சம் எடுத்துட்டு வாங்க, 8.5 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வாங்க, மொத்தமா தான் நீங்க கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப எனக்கு ஒரு கன்ஃபியூஷன்னா கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா எல்லா ஃபீஸும் வந்து டவுன்லோட் பண்றப்ப டியூஷன் ஃபீஸ் எங்க கிட்ட கட்டணும், நாங்க வந்து டைரக்டா வந்து காலேஜுக்கு கொடுத்துருவோம்னா இவங்க ஏன் இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. இது தெளிவு கிடைக்குமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். தேங்க்யூ.